பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே மனிதர்களோட பரிணாமத்துல பல திருப்பங்கள் நடந்திருக்கு. இயற்கையோட பேரழிவு ஒரு பக்கம், வேட்டையாடுற விலங்குகள் ஒரு பக்கம், ரோடன்ஸ்ல இருந்து ரெப்டைல்ஸ் வரைக்கும் நிறைய உயிரினங்கள் நம்மளை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கு. மனிதனோட வரலாற்றுல நீர்ல இருந்து நிலம் வரைக்கும் ஒவ்வொரு திருப்பங்கள்லையும் நம்ம அழிவுல இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கோம். இது மனித குலத்தோட வரலாற்றுல சொல்லப்பட்ட ரொம்பவும் சாத்தியமற்ற ஒரு கதையினே சொல்லலாம். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி விண்வெளியில இருந்து வந்த பாறைகள் உறைஞ்சு போன நீரை பனிக்கட்டிகளா கொண்டு வந்து பூமியை தாக்கியிருக்கு. இந்த உருகிற உயிரில்லாத உருகிய எரிமலை குழம்புகள் கிட்டத்தட்ட 90 லட்சம் உயிரினங்களோட முன்னோடியா மாறுது. சொல்லப்போனா இந்த பூமியில வாழ்க்கை எப்ப எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னு யாருக்குமே சரியா தெரியாது. ஆனா இது நீர் இல்லாம சாத்தியம் இல்லை அப்படிங்கறதா உண்மை. எக்ஸ்பர்ட்ஸ் இந்த பூமிக்கு நீரை கொண்டு வந்தது சிறு கோள்களாவோ வால் மீன்களாவோ இருக்கலாம் அப்படின்னு நம்புறாங்க. அப்படி வந்த நீர் கெமிக்கல் இல்லனா ஆர்கானிக் காம்பவுண்ட் கூட கலக்குது. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரைட் பிளேஸ்ல ரைட் டைம்ல கெமிக்கல் ஸ்விட்ச மின்னல் தாக்குறப்ப கோடிக்கணக்கான வோல்ட் மின்சாரம் சாத்தியமில்லாத அளவுக்கு கோஇன்சிடென்ஸ் செயினை தூண்டுது. கெமிக்கல் ஆட்டம்ஸ் துல்லியமான வரிசையில ஒன்னு சேர்ந்து பண்டல் ஆஃப் ஜெனடிக் மெட்டீரியலை உருவாக்குது. இந்த உடையக்கூடிய மரபணுக்கள் இந்த தீவிர சூழல்ல ஒரு சங்கிலி அமைப்புல ஆயிலி மெட்டீரியல்ஸ சேர்ந்து ஃபர்ஸ்ட் செல்ல கிரியேட் பண்ணுது. இப்ப இந்த மரபணுக்கள் செய்திகளை கடத்தும். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மரபணுக்கள் ஒரு சரியான குளோனை உருவாக்குறதுக்கு தன்னையே காப்பி எடுத்து முதல் உயிரினத்தை உண்டாக்கியிருக்கு. ஒவ்வொரு மனிதனையும் விலங்கையும் பூச்சி இல்லனா தாவரங்கள் எந்த உயிரினங்களா இருந்தாலும் இந்த சிங்கிள் செல்ல வச்சே கண்டுபிடிச்சிடலாம். மரபணுக்கள் ஒவ்வொரு செல்லையும் இனப்பெருக்கம் செஞ்சு அதோட ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு சுமார் 20 லட்சம் ஆண்டுகளுக்கு உயிர் வாழ்றத உறுதி செய்யுது. 2 செல்கள் அதோட மரபணுக்களை ஒன்னு சேர்த்து குளோனிங் பண்றது மூலமா அதோட சந்ததிகளுக்கு 2 செல்கள்ல இருந்தும் மரபணுக்கள் போகும். சில சமயம் இது தவறா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. செல்கள் இனப்பெருக்கம் பண்றப்ப மரபணுக்களோட காப்பி டெலிட் ஆகும். இத மியூட்டன்ஸ்னு சொல்றாங்க. மியூட்டேஷன் நடந்து செல்ஸ் எல்லாமே மாறுற வரைக்கும் டிஃபரன்சஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இது எல்லாமே செப்பரேட்டான ஸ்பீசிஸ பிரியுது. மியூட்டேஷன் மற்றும் டெலிவரிஃபையிங் கடல் முழுக்க பரவி 3 அங்குலம் வரைக்கும் நீளம் இருக்கிற ஒரு நீர் புழுவா மாறும். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த இந்த மியூட்டேஷன் மேல் அண்ட் ஃபீமேல்னு 2 பாலின உயிரினங்களா உருவாக்கி இருக்கு. சொல்லப்போனா நம்ம எல்லாருமே அதிக சந்ததிகளை உருவாக்கி பல மரபணுக்களால கடந்து வந்திருக்கோம். ஒவ்வொரு உயிரினமும் இருள் சூழ்ந்த கடல்ல கண்கள் இல்லாம தான் உருவாக்கி இருக்கோம். கண்கள் இல்லாம அதுக்கான ஒரு துணையை கண்டுபிடிக்கிறது சாத்தியமற்ற ஒரு விஷயம்னே சொல்லலாம். இந்த உயிரினத்தோட பரிணாம வளர்ச்சினால இயற்கையோட மிக சிறந்த கண்டுபிடிப்பா முதலா கண்கள் உருவாக ஆரம்பிக்குது. ஒவ்வொரு உயிரினமும் உலக சூழலுக்கு ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்குது. இப்போ நீங்க பாக்குற இந்த எல்லா உயிரினமும் சிங்கிள் செல்ஸ்ல இருந்து வந்ததுதான். ஆனா இதுல நம்ம கண்ணுக்கு தெரியாத பல நரம்பு செல்கள் ஒன்னு சேர்ந்து மூளையை உருவாக்க ஆரம்பிக்குது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மைலோகொன்வஞ்சியா அப்படின்னு சொல்லப்படுற இந்த மீன் இனங்கள் மாதிரி தான் நம்ம இருந்திருக்கோம். ஏன்னா இந்த மீன் இனங்களுக்கு தான் முதல் மூளை இருந்திருக்கு. இதோட மூளை பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸை ப்ராசஸ் பண்ணி சிம்பிளா டெசிஷன் எடுக்கும். அந்த காலகட்டங்கள்ல வாழ்ந்த உயிரினங்கள்ல கிட்டத்தட்ட 99% அழிஞ்சு போயிருக்கு. பட் லக்கிலி மைலோ மட்டும் அழியாம இருந்திருக்கு. கோடிக்கணக்கான ஆண்டுகள்ல ஆயிரக்கணக்கான தலைமுறைகளா எந்த ஒரு உயிரினமும் பயன்படுத்தாத ஒரு உறுப்பு சுவாசிக்க உருவாகுது. அதுதான் நுரையீரல். அப்பதான் ஆக்சிஜன் ஒரு புது ஆர்கனுக்குள்ள என்டர் ஆகுது. நுரையீரல் வழியா ஆக்சிஜன் இழுக்கப்படுது. நுரையீரலுக்கும் செவில்களுக்கும் நடுவுல ஆக்சிஜன் மாற்றத்துக்கு மூச்சு குழாய்களை மூடி காற்றையோ தண்ணீரையோ சுவாசிக்க முடியும். இப்பவும் மனிதனுக்கு இந்த செவில்கள் மாதிரி மெக்கானிசம் தான் ரெஸ்பிரேஷன்ல நடக்குது. அடுத்து இந்த உயிரினங்கள் அடுத்த சில கோடி ஆண்டுகளுக்கு காலநிலை மாற்றத்தினால அமிலத்தன்மை கொண்ட நீர் கடல் முழுக்க பரவி நீர்ல இருந்து நிலத்துக்கு வர்றதுக்கு தலை தூக்க ஆரம்பிக்குது. இங்க நீர்ல இருந்து நிலத்துக்கு வர்ற தேர்வு எளிமையா இருந்தாலும் அதோட விளைவு முக்கியமான ஒண்ணு. இப்ப தானாவே நீர்ல இருந்து வெளிவர ஆரம்பிக்குது. இதுதான் நம்ம வாழ்றதுக்கு முதன்முறையா நீரை விட்டு நிலத்துக்கு அடியெடுத்து வச்ச முதல் தருணம்னே சொல்லலாம். ஆனா இந்த நிலத்துல எல்லா உணவுக்கும் ஒரு மதிப்பு இருந்துச்சு. காலநிலை மாற்றத்தினாலையும் உணவு போராட்டத்தினாலையும் உணவு யாருக்குமே அவ்வளோ எளிமையா கிடைக்கல. நீர்ல இருந்து நிலத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கடுமையான வெயில் சருமத்தை வறண்டு போக வைக்குது. அங்க இருந்த கரடு முரடான நிலப்பரப்பு நம்ம மென்மையான பாதத்தை காயப்படுத்துது.
இந்த பூமியில எவ்வளவு பேரழிவுகள் வந்தாலும் பல உயிரினங்கள் அழிஞ்சு போனாலும் நேச்சுரல் செலக்ஷன், அதாவது நம்ம மூதாதையர்களோட உடல் வடிவமைப்பு அந்த அட்மாஸ்பியரை அடாப்ட் பண்ணிருக்கு. தடிமனான தோல் சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு கொடுக்குது. இப்ப நம்ம கை நகங்களா மாறி இருக்க இதோட இந்த கடின நகங்கள் கரடுமுரடான பாதையை கடக்கிறதுக்கு ஏதுவா இருக்கு. நிலவாழ்வுக்கு ஏத்த மாதிரி சில உடல் அமைப்புகள் மாறி இருந்தாலும் இதோட முட்டைகள் சூரிய ஒளியில வறண்டு போகாம இருக்க ஒரு ஷெல் தேவைப்பட்டுச்சு. ஆனா ஆண் உயிரினத்தால ஷெல்ஸோட அதோட முட்டைகளை ஃபெர்டிலைஸ் பண்ண முடியாது. பட் ஷெல் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபீமேல்குள்ள இருக்கிறப்பயே அதால ஃபெர்டிலைஸ் பண்ண முடியும். இதோட ரிசல்ட் எவாலுவேஷன்லயே ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாம். எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்க ஒரு டஃப் ஷெல்குள்ள இருக்க முட்டை அதோட கருவை உள்ள சீல் பண்ணி வச்சிருக்கணும். ஜெனட்டிக் வெரைட்டியா இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஸ்பீசிஸ் அழியாம இருக்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த வழியா இருந்திருக்கு. நீர்வாழ் உயிரினத்தில் இருந்து மொத்தமா மாறுபட்ட ஒரு புது உலகம் இது. ஏன்னா ஆக்சிஜனை பிரீத் பண்றது, அதோட ஓன் வெயிட்ட அதுவே தாங்கி நிக்கிறது, புது வாசனைகள், ஒலிகள், காட்சிகளோட தாக்குதலை முதலா மூளை மெமரைஸ் பண்ணிருக்கு. அந்த நேரத்துல லட்சக்கணக்கான இனங்கள் உருவாகி இருக்கு. ஆனா ரொம்பவும் கம்மியா இருந்த உணவுக்காக ஒண்ணுக்கொன்னு அதுக்குள்ளேயே போட்டி போட ஆரம்பிச்சிருக்கு. பிக்கர் மசிலையும் பவர்ஃபுல் ஜா மசில்ஸையும் கொடுத்திருக்கு. இதனால அதிக அளவு உணவை வேகமா சாப்பிட முடியும். இது மியூட்டேஷனோட ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். இந்த கிரியேச்சரோட நேம் பாத்தீங்கன்னா புரோட்டோசரஸ். ஒரு காலத்துல இதுவும் நமக்கு போட்டியாளரா இருந்திருக்கு. அடுத்த சில கோடி ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரக்கணக்கான மைல் தூரத்துல சைபீரியால பூமி தன்னைத்தானே பிளந்து நெருப்பு குழம்புல கக்க ஆரம்பிச்சது. இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் அளவுக்கு 1000 அடி ஆழத்துல இருக்க ஒரு லேயருக்கு கீழே இருக்க லாவா குழம்புகள். அது மட்டும் இல்லாம இது 5 லட்சம் ஆண்டுகளா ட்ரில்லியன் டன் கணக்குகளா தீங்கு விளைவிக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை வெளிவிட்டுச்சு. இதனால வளிமண்டலம் முழுசும் வெப்பம் அதிகமாச்சு. இந்த மிகப்பெரிய தாக்கத்தினால தாவரங்களை சாப்பிடுற உயிரினங்கள்ல இருந்து இறைச்சிகளை சாப்பிடுற உயிரினங்கள் வர மொத்தம் பூமியில 95% உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சு போனது. இந்த அழிவுக்கு அப்புறம் மிஞ்சிய உயிரினங்கள் சில லட்சம் ஆண்டுகளா அதிக வேகமா வளர ஆரம்பிச்சது. பூமியில ஆக்சிஜன் அதிகமாகி உயிரினங்களும் தாவரங்களும் அசுர வளர்ச்சியை அடைய ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்துல தான் டைனோசரும் வாழ்ந்து வந்திருக்கு. இந்த டைனோசர்கள் நம்மளோட ஆன்சிஸ்டரை விட வேகமாவும் வலிமையாவும் இருந்திருக்கு. இதோட நம்ம ஆன்சிஸ்டரை கம்பேர் பண்றப்ப நம்ம அதை பார்த்து பயந்து ஓட வேண்டியதா இருந்திருக்கு. ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா உருவத்துல நம்ம ரொம்ப சின்னதா இருந்தனால நம்மளை பிடிச்சு சாப்பிடுறது ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. நம்ம உடல் குளிர்ச்சியாகவும் உடல்ல இருக்க ஒவ்வொரு முடியோட அடிப்பகுதியில சுத்தி இருக்க சிறிய தசைகள் நம்ம முடிகளை உறைய வைக்குது. இது காற்ற ஒரு காப்பு பொருளா பிடிச்சுக்குது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம உடல் குளிர்ச்சியா இருக்கிறப்போ இல்லனா நம்ம சர்ப்ரைஸ் ஆகிறப்போ நம்ம உடல் சிலிர்த்து போகுது. இந்த ஆப்ஷன் இது டைனோசர் பாக்குறதுக்கு முன்னாடியே அது வர்ற சத்தத்தையும் அதோட வாசனையையும் வச்சே டைனோசர் வர்றத தெரிஞ்சுக்கும். இதோட மூளைக்குள்ள நியோகார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு புது ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது சிச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி அதுக்கு கரெக்டான முறையில ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு இமேஜின் அண்ட் கம்யூனிகேட் பண்ற எபிலிட்டியும் கொடுக்குது. டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துல மொன்டானா காடுல 2 இன்ச் நீளமுள்ள ஒரு சின்ன ஸ்ரூ அப்படின்ற உயிரினம் இருந்துச்சு. இந்த உயிரினம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? பசியோட சுத்திட்டு இருந்த டைனோசர்கள்ட்ட இருந்து தன்னோட குட்டிகளை பாதுகாக்க அதோட குட்டிகள் முழுசா வளர்ந்த பின்னாடிதான் அதோட வயிற்றுல இருந்தே வெளியே வர மாதிரி செஞ்சிருக்கு. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இதோட குட்டிகளுக்கு பால் கொடுக்கறதுக்காக அதோட வியர்வை சுரப்பிகளை பால் சுரப்பிகளா மாத்திருக்கு. நம்ம ஒரு செல்ல இருந்து மனிதர்களா பரிணாமம் அடைஞ்ச இந்த நீண்ட பயணத்துல இந்த பாலூட்டிகள் ஒரு முக்கியமான மைல்கல்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப கிட்டத்தட்ட 4000க்கும் வகையான பாலூட்டிகள் இருக்கு. எல்லாத்தையும் விட சின்ன எலியில இருந்து உலகத்திலேயே மிகப்பெரிய திமிங்கலம் வரைக்கும் பாலூட்டிகள் உருவாகி இருக்கு. உண்மையா சொல்ல போனா டைனோசர்கள் தான் இப்ப நம்ம யார் அப்படிங்கறதைய தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. இந்த பாலூட்டியோட சேர்ந்து அந்த காலத்துல வாழ்ந்த உயிரினங்களை 6.6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மெக்சிகோவோட யூகட்டான் தீபகற்பத்திலிருந்து 1800 மைல் தொலைவுல இருந்து ஒரு சிறுகோள் தாக்குது. இந்த ஒரு சின்ன எலி மாதிரியான பாலூட்டி தான் வாழ்க்கையோட போராட்டத்தை ஃபேஸ் பண்ண போகுது. ஒருவேளை இதோட வாழ்க்கை பயணத்துல தோத்துருச்சுன்னா மனுஷங்க இல்லைன்னே சொல்லலாம். பாறையும் தூசியும் முழு கிரகத்தையும் மூழ்கடிச்சிருச்சு. நெருப்புல இருந்து வந்த சாம்பலும் புகையும் சூரியனே மறைச்சது. இதனால பூமியில வெப்பநிலையும் அதிகமாச்சு. அதிக அளவுல தாவரங்களும் இறந்து போச்சு. உணவு சங்கிலியில பெரிய மாற்றங்கள் வந்து பூமியில 75% உயிரினங்கள் மொத்தமாவே அழிஞ்சது. இந்த பேரழிவு டைனோசர்களுக்கு மிகப்பெரிய பேரழிவா மாறுச்சு.
பூச்சிகள் எவ்வளவு பெரிய பேரழிவா இருந்தாலும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கான திறன் அதுக்கு இருக்கு. இந்த மிகப்பெரிய பேரழிவுல இருந்து இறந்து போன உயிரினங்களை இந்த பூச்சி இனங்கள் உண்டுச்சு. நெக்ஸ்ட் டைம் நீங்க பூச்சிகளை அடிச்சு கொல்றப்போ இந்த பூச்சிகள் இல்லாம இன்னைக்கு நம்ம இல்ல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மிகப்பெரிய பேரழிவுல இருந்து தப்பிச்ச பின்னாடி இந்த பூச்சிகளை உட்கொண்டு வாழ்ந்த நம்ம ஆன்செஸ்டர்ஸ் தான் இந்த பர்காட்டோரியஸ். வெறும் 6 அங்குலம் இருக்கிற பாலூட்டி இனத்தை சேர்ந்த ஒரு சின்ன உயிரினம் தான் இது. நிலத்துல இதுதான் டாமினன்ட் மேமல்ஸா இருந்திருக்கு. புதுசா உருவான கண்டம்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் இதுதான் பரவி இருந்திருக்கு. நம்ம மனித குலத்தோட எதிர்காலமே இதோட கையில தான் இருந்திருக்கு. அழிவோட சாம்பல்ல இருந்து ஒரு புது வாழ்க்கையை தொடங்கியிருக்கு. அடுத்து மரங்கள்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த பழங்கள் காய்கள்னு காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நம்ம இந்த சாலிட் கிரவுண்ட விட்டு ஒரு புது வாழ்க்கைக்கு புது உடல் வடிவமைப்புகளோட மரங்கள்ல அடி எடுத்து வைக்கிறோம். சிங்கிள் செல்ல இருந்து இப்ப நம்ம ரொம்ப தூரம் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இப்ப கடைசியா ஃபேமிலி ரிசெம்பிளன்ஸ்குள்ள வர்றோம். காலங்கள் போக போக வால் பகுதி, முதுகெலும்பு, கை கால்கள்னு நீண்டு வளர ஆரம்பிக்குது. மாறி வந்த வெப்பநிலை காரணமா இந்த மாற்றம் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. கடல்ல சிங்கிள் செல்ல இருந்து ஆப்பிரிக்கா காட்டுல உயிர் வாழ்ற வரைக்கும் பரிணாமத்துல பல திருப்பங்களை நம்ம பார்த்திருக்கோம். சொல்ல போனா பல கோடி வருஷ எவாலுவேஷன்ல ஆர்பஸ் ரெமடிஸ் அப்படிங்கிற ஒரு புது உயிரினத்தோட நம்ம எவாலுவேஷன் டெட் எண்ட ஹிட் பண்ணிருக்கோம். 4 அடி உயரமும் 36 கிலோ எடையும் இருந்த இந்த உயிரினத்தால மரத்துக்கு மரம் தாவ முடிஞ்சது. அடுத்து காலங்கள் போக போக அதோட 2 கால்களால முதல்ல நடக்க ஆரம்பிச்சது. உணவு பற்றாக்குறையினால நடந்து போய் அதோட 2 கைகளால மரங்கள்ல இருக்க பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சது. ஆர்பஸ் அதோட சந்ததிக்கும் நடக்க கத்து கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட 12 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் இதோட உடல்ல நடந்த பரிணாம வளர்ச்சி காரணமா இன்னும் வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு தேவையான ஷெல்டர்ல இருந்து ஃபுட்னு எல்லாமே ஈஸியா எடுத்துக்கிச்சு. பட் சைல்டு பர்த்துக்கு இதோட பெல்விஸ் ரொம்பவே குறுகி இருந்திருக்கு. அது வழியா ஒரு டெவலப்டு இன்ஃபென்ட் வர்றது அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயமா இருந்திருக்கு. சோ குழந்தையோட தலை சின்னதாகவும் அது முழுசா வளர்ச்சி அடைகிறதுக்கு முன்னாடியே வெளியே வர வேண்டியதா இருந்துச்சு. நம்ம சந்ததிகளை பராமரிச்சு பாதுகாத்து உணவு கொடுக்கறதுலயும் அதை பிரச்சனையிலிருந்து விலக்கி வைக்கிறதுல இருந்து பல வருஷங்கள் செலவிடுற ஒரு சில இனங்கள்ல நம்மளும் ஒண்ணுதான். அடுத்து கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் ஆஸ்ட்ரோபோலித் அப்படிங்கிற உயிரினம் உருவாகுது. அப்ப இதோட மூளை ஒரு கிரேப் ஃப்ரூட் அளவுக்கு தான் இருந்திருக்குமா. முழு நேரமும் 2 கால்களால மட்டுமே நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கடுத்து சில லட்சம் வருஷங்களுக்கு அப்புறம் ஹேண்டிமேன் அப்படின்னு சொல்லப்படுற ஹோமோ ஹெபிலிசிஸ் உயிரினம் உருவாகி இருக்கு. இதுவரை உருவான உயிரினத்திலேயே இதுதான் ரொம்பவே தனித்துவமான ஒரு உயிரினம். முதல் மனிதனா அளவுல பெருசாவும் வலிமையாவும் இதுவரை எந்த உயிரினத்துக்கும் இல்லாத அளவுக்கு பசியும் எடுத்திருக்கு. சாப்பிடுறதுக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. சில பாறைகளோட விளிம்பு கூர்மையா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. சொல்ல போனா இதுதான் நம்ம கண்டுபிடிச்சதுலயே முதல் கருவி. இதை வச்சுதான் ஆரம்ப காலத்துல நம்ம முழு உலகத்தையுமே மாத்தி இருக்கோம். ஈஸ்ட் ஆப்பிரிக்கால 23 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி 30 லட்சம் வருஷத்துக்கு மேலா பரிணாம வளர்ச்சிக்கு அப்புறம் நம்மளோட எதிர்காலத்தை நம்ம கையில எடுத்திருக்கோம். உணவுக்காக சண்டை போட்டு ஒரு உயிரை இன்னொரு உயிரை அடிச்சு சாப்பிடுற இந்த விரோதமான சூழல்ல கருவிகளை உருவாக்கி அதை பயன்படுத்தின முதல் இனம் நம்ம தான். வேட்டையாடுற விலங்குகளையும் உணவுக்காக ஒரே இனத்தை சேர்ந்த எதிரிகளையும் எதிர்த்து போராட இந்த கருவிகளை பயன்படுத்தினாங்க. இந்த கருவி புது வாழ்க்கை முறைக்கான ஒரு திறவுகோலா இருந்துச்சு. இன்னைக்கும் பயிர்கள் வளர்க்கறதுக்கும் நகரங்கள் உருவாக்குறதுக்கும் ஏன் இன்னும் நிறைய விஷயங்களுக்கு இதை நம்ம பயன்படுத்துறோம். 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மறுபடியும் நம்மளோட உடல் அமைப்பும் பரிணாம வளர்ச்சியும் மாறுது. நம்மளோட மூதாதையர்களோட கதைய அவங்களோட எலும்புகள் மூலமா நம்ம ஒன்னொன்னா இணைச்சிருக்கோம். அதே மாதிரி ஆப்பிரிக்காவோட பரந்த நிலப்பரப்புல இருந்து நம்மளோட ஆரம்ப கால மனித மூதாதையர்களோட எல்லா எலும்புகளும் கிடைச்சிருக்கு. இது தவிர இன்னும் பெரும்பாலான உயிரினங்கள் காணாமையும் போயிருக்கு. அதே மாதிரி 18 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற ஒரு இனம் உருவாச்சு. அதே மாதிரி நம்ம இனத்தை சேர்ந்த மற்றவங்களோட எப்படி சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதையும் நம்ம கத்துக்கிட்டோம். இயற்கையோட சக்திகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா இருட்டுல இருந்து வெளிவர ஆரம்பிச்சோம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க கத்துக்கிட்டோம். இதனால உணவு பற்றாக்குறை இல்லாம எல்லாருக்குமே உணவு கிடைச்சது. இதுதான் மனித குலத்தோட ஃபேமிலி லைஃப்ல இருக்க ஒரு மெயினான அட்வான்டேஜ்னே சொல்லலாம். முக்கியமா இறைச்சியை சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து நாக்கோட வடிவம் மாறி ஒலிகளை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பேசவும் ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா இதுதான் நம்ம ஆன்செஸ்டரை மனிதனா மாத்தின கடைசி முக்கிய பகுதினே சொல்லலாம். சொல்ல போனா நம்ம பல கோடி வருஷங்களா பல உயிரினங்கள்ல இருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு நம்ம மனுஷனா மாறி இருக்கோம். நாம தான் ஹோமோ சேப்பியன்ஸ். எந்த உயிரினத்துக்கும் இல்லாத அளவு பெரிய மூளை நமக்கு இருக்கு.
கருவிகள், பேச்சு, இப்படி நிறைய விஷயங்கள்ல அதிக புத்திசாலித்தனத்தோட நம்ம ஒவ்வொரு கண்டத்திலையும் பரவி இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா நீங்க நிறைய விஷயங்கள் புதுசா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.